என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு அருள்வாக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த அருள்வாக்கை கேட்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதலை 24 மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளையானது மனதுக்குள் பல வழிகளோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து வருகிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு இன்று ஒரு அருள்வாக்கு கொடுத்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தி பார்க்க இந்த தாய் வந்திருக்கிறேன். இது கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய அருள்வாக்காகும். அதனால் இதை கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய அருளும் ஆசையும் நீ நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருக்கும் பட்சத்தில் இதை நீ கேட்க முடியும். அனைத்து தங்க பிள்ளைகளும் இதை கேட்க முடியாது. உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் மட்டுமே கேட்க முடியும். இந்த பதிவு அப்பொழுதுதான் நல்ல காலம் வந்த பிறகுதான் உன் கண்ணில் படும். என் தங்க பிள்ளையே, கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் பல போராட்டத்திலும் இன்னலிலும் வேதனையிலும் வாழ்ந்து வருகிறீர்கள். இந்த வேதனையானது உன் வாழ்க்கையில் நீ வாழவே விடக்கூடாது என்ற அளவிற்கு ஒவ்வொரு தருணமும் மரண வழிகளையும் மன கஷ்டங்களையும் மன சோர்வுகளையும் பல பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வினை பிரச்சனை என பல பிரச்சனைகள் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தது. மற்றவர்களை நம்பி நம்பி என் தங்க பிள்ளை இழந்ததுதான் அதிகமே தவிர பெறுவது எதுவும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் பெறுகிறேன் பெறுகிறேன் என்று வரும் சில விஷயங்களையும் கெடுதலையும் தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த நல்லதும் செய்யவில்லை. ஆனால் அவர்களை நம்பி நம்பி என் தங்க பிள்ளையானது வாழ்க்கையை தொலைத்தது. விரக்தியானது. மன விரக்தியில் நாம் என்ன செய்வது என்று புரியாமல் வாழ்க்கையை இப்படியே கடந்து விடுமா? நேர்மையாக இருந்ததற்கும் உண்மையாக இருந்ததற்கும் நியாயமாக இருந்ததற்கும் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்காதா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்தது. என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடிக்காதே. மாற்றங்கள் நிகழ நிகழ என் தங்க பிள்ளைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கப் போகிறது. இந்த பதிவை நீ இன்று கேட்கிறாய் என்றால் பல ஏமாற்றங்களும் பல துரோகங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். செய்வினை பிரச்சனையால் உன் வாழ்க்கையே அப்படியே நாசம் செய்திருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் நிகழ வேண்டும், மகிழ்ச்சிகள் நிகழ வேண்டும் என்று ஒவ்வொரு நேரங்களும் நீ நம்பி நம்பி மற்றவர்களை அதிகமாக நேசித்துதான் எழுந்திருப்பாய். ஆனால் இனிமேல் அப்படி நீ நம்பி ஏமாற முடியாது. ஏன் தெரியுமா? நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா, இதை ஒரு முறை நீ கையில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது, உனக்கு ஏன் இப்படி தடைகள் ஏற்படுகிறது, செய்ய முடியாத காரியங்களை ஏன் இப்படி செய்ய முடியவில்லை என்று அவ்வளவு விஷயத்தை உனக்கு புரிய வைக்கும். ஒவ்வொரு நாட்களும் என் வேண்டுதல் நடக்கவில்லை, நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை, இழப்பது அதிகமாக இருக்கிறது, என் உறவு பேசவில்லை, எனக்கு சரியான ஊதியமோ வேலையும் கிடைக்கவில்லை, ஒவ்வொரு நேரமும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தீர்வுகள் கிடைக்கவில்லை, விடைகளும் தெளிவாக கிடைக்கவில்லை என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறது. இந்த அழுகுரல் இந்த தாய் கேட்க முடியவில்லை. அதனால்தான் நானே உனக்கு உதவிகள் செய்யலாம், நானே உனக்கு வழிவகுத்து நானே உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்யலாம் என்று என் தங்க பிள்ளையிடம் தேடி ஓடோடி வரப்போகிறேன். நீ ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே. என்னவென்று கேட்கிறாயா? இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த நாணயத்தை நான் சொல்லும் முறையில், எப்படி நான் சொல்லும் முறையில் ஒரே முறை வழிபட்டால் போதும். எண்ணி 24 மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரும். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. ஏன் தெரியுமா? நீ பல சோதனையில் இருந்தும் உனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று நல்ல உள்ளத்தோடு நேர்மையாக இன்று அளவில் நீ வாழ்ந்து வருகிறாய். இந்த நல்ல உள்ளத்தை பயன்படுத்தி சில நயவஞ்சகக்காரர்கள் அவர்களுடைய விஷயத்தை நிறைவேற்றி கொண்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை இப்பொழுது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் நல்லது செய்து பல துரோகங்களை சந்தித்து கொண்டு வருகிறது. எனக்கு எப்படி உதவி கிடைக்கும்? எனக்கு எந்த விதத்தில் நியாயம் கிடைக்கும்? எனக்கு வழித்துணையாக யார் வருவார்?
வாழ்க்கை துணையாக யார் வருவார்? கடைசி வரை நான் தனிமரமாகவே இருந்துவிட வேண்டுமா என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களுமே கண்ணீர் வடிப்பதனால்தான் இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்களுடைய முகத்தை நான் இப்பொழுது காட்டிவிடுவேன். காட்டிய பிறகு இந்த நாணயம் கையில் வந்தவுடன் தான் அது உனக்கு தெரியும். அதனால் நான் சொல்வதை கேள். உன் வேண்டுதல் நடக்கவில்லை, நமக்கு யாருக்கும் உதவி செய்யவில்லை, யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்களா, நமக்கு எந்த துணையுமே கிடையாதா, நம் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை வெற்றி அடைய முடியாதா என்று உன் மனம் பாடாய்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே, சிறு விஷயத்தை கூட நம் அதிகமாக யோசித்து 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 கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் கடுகளவு கூட முன்னேற முடியாது. ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி இவர்கள் பண்ணுகிறார்கள், ஒவ்வொரு தருணமும் நம் வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று அடுத்தவர்களை நினைத்து நீ கண்ணீர் வடிப்பது என்பது அதிகத்தை கஷ்டத்தை கொடுக்கும், அதிகமாக மனநோயை ஏற்படுத்தும். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, மனநோயை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. மனநோயை உண்டாக்கி கொண்டால் மன கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கும் என்பதை இந்த தாய், வரம் தரும் வாராகி தாய் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கக்கூடிய வரத்தை உனக்கு கொடுப்பேன், நான் கேட்கக்கூடிய விஷயத்தை நான் உனக்காக செய்து கொடுப்பேன். ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். வரத்தை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபடும் பொழுது நீ நினைத்த காரியம் நடக்கிறது. என்ன கேட்டாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக செய்து கொடுப்பேன். மாற்றம் உண்டாகும், மகிழ்ச்சிகள் உண்டாகும். உனக்கு என்ன வேண்டுமோ இந்த தாய் உன்னுடன் இல்லத்திற்கு வந்து செய்து கொடுப்பேன். யாரும் என்னை தேடி வரவேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வருவேன். உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகிறது, உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உயரப்போகிறது. நீ பட்ட கஷ்டத்திற்கும் மிகப்பெரிய துயரமான நாட்களை தனியாக கடந்ததற்கும் கஷ்டமான காலத்தில் கூட நமக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட நன்றாக இருந்துவிட்டு செல்லட்டும் என்று அந்த நல்ல எண்ணமே உன்னுடைய வாழ்க்கையை உயரச் செய்யக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. நல்லவர்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய அந்த அனைத்து விஷயங்களையும் விலக்கி நல்லது நல்லவர்களுக்கு செய்யக்கூடிய காலமும் வந்துவிட்டது. இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அது நானே உனக்காக செய்து கொடுப்பேன் என்ற காலகட்டமும் வந்துவிட்டது. பிறகு எதற்காக இனிமேல் கண்ணீரை தொட? தைரியமாக இரு. எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை நீ வாங்கி வழிபட வேண்டும். எப்படி வழிபடுவது என்று அனைத்தையும் இந்த தொலைபேசியின் மூலியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து விடுவேன். அப்படி நீ வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கை உயர்கிறது. ஒவ்வொரு நேரமும் உன் கஷ்டம் விலகுகிறது, செய்வினை விலகுகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுபடச் செய்து உன் வாழ்க்கையை செம்மையாக்கி ஒவ்வொரு நேரமும் உனக்கு உயிர் ஓட்டத்தை கொடுத்து உயிரற்ற விஷயங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தர நான் தயாராகிவிட்டேன். ஆனால் நீ தயாராக இரு. எப்படி தெரியுமா என் தங்க பிள்ளையே? என் தாய் இருக்கிறார்கள், என் தாய் என் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள். என் கஷ்டமெல்லாம் காணாமல் போக போகிறது. ஒவ்வொரு நேரமும் எனக்கு மாற்றமும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது. நேரத்தை ஒவ்வொரு விடியலும் என்னுடைய வாழ்க்கை புது புது அற்புதங்களும் புது புது விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. என் தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உடனே செய்ய போகிறேன் என்று தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் வழிபடு. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, பேசாத உறவு கூட நல்ல உறவாக இருந்தால் உடனே பேச வைக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள். தங்க பிள்ளையே, இன்னும் இந்த தாயின் திருத்தலமானது இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவளின் திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூரில் இன்னும் திறக்கப்பட இருக்கிறது. என்னை காண்பதற்காக நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த தினத்தில் நீ சீக்கிரமாக வர வேண்டும். இந்த காணொளியானது உனக்கு விரைவில் நான் கொடுப்பேன். என்னுடைய திருத்தலத்திற்கு என் தங்க பிள்ளைகள் அனைவரும் வர வேண்டும். இன்னும் ஒரு மாதத்தில் திறக்கப்பட இருக்கிறது.
பிறகு இந்த திருத்தலம் உனக்கு காணொளியாக காட்சிகளை கொடுத்து இன்னும் மென்மேலும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்து உன் வாழ்க்கையை உயரச் செய்ய போகிறேன். இந்த திருத்தலமானது செங்கல்பட்டு வையாவூரில் அமைந்திருக்கிறது. இந்த வரம் தரும் வாராகி திருத்தலம் கூடிய விரைவில் அதனுடைய இடத்தை இந்த யூடியூபின் மூலமாக உனக்கு பதிவிட போகிறேன். அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து என் அருளாசியை பெற்று உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலகி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இங்கு மறுமுறை நீ வர வேண்டும் என்பதே இந்த வரம் தரும் வாராகி தாயின் உத்தரவு, சத்திய வாக்கு. என்னை என் தங்க பிள்ளையே, இன்னும் என்னை காண 1 மாதம் இருக்கிறது. 1 மாதத்தில் உனக்காக நேரடியாக திருத்தலத்தில் காட்சி கொடுக்க போகிறேன். என்னை தேடி நீ வர வேண்டும். இது இந்த தாயின் கட்டளை. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.